Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே கிடையாது, அதை புரிஞ்சுக்குங்க. ஏன் அந்த விஷயம் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, இதுவரை நம்ம 1200 வீடியோஸ் இருக்கும். இந்த 1200 டைம்ஸ், அதாவது 1200 டைம்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் போடுங்க, டார்கெட் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள், அவ்வளோ டைம் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ மேபி நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு இது புதுசாக தெரியலாம். ரெகுலராக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு உங்கள் மைண்டில் வந்து ஸ்ட்ராங்காக உட்காந்துரும். நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் போடக்கூடாது, நம்ம வந்து கம்ப்ளீட் டார்கெட்டில் ஹோல்ட் பண்ணுற விஷயம் வந்து உங்களுக்கு மனசில் ஸ்ட்ராங்காக உட்காந்துரும். அந்த ஒரு எண்ணத்தில் தான் சொல்கிறேன். வேறு எதுவும் உங்களுக்கு இது பண்ணணுன்றதுக்காக சொல்ல வரல. ஸோ வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து லைக் பண்ண மறந்துடுறீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எப்படின்னா, நான் ஏன் லைக் பண்ணுங்கன்னு அப்படின்னு சொல்கிறதுக்கான என்ன, ஒரு மோட்டிவேஷன். நம்ம வீடியோவை எத்தனை பேர் உண்மையிலேயே வந்து மனசார லைக் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் தெரியணும். அதுக்கப்புறம் நம்ம வியூஸ் ஏன் கம்மியாக வருது, நம்ம சேனல் ஏன் குரோத் ஆகலை அப்படின்னா, அப்புறம் ஒரு சர்ச்சில் தெரிஞ்சது என்னென்னா, டிப்ஸ் கால்ஸ் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்து நம்ம சேனல் வந்து இன்னும் கம்மியாக இருக்குது. அதான் நம்ம வந்து டிப்ஸ் கால்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுல இல்லைங்களா. நம்ம வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோம், லேர்னிங் பர்பஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் இப்போ இருக்கிற மக்கள் என்னென்னா, டிப்ஸ் கால்ஸ் தான் வேணும் அப்படின்றாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்களோட விருப்பம். ஆனால் என்னோடய சேனல் வந்து டிப்ஸ் கால்ஸுக்காக கண்டிப்பாக கிடையாது. டிப்ஸ் கால்ஸுக்காக உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன், வேண்டாம் அப்படின்னு தான் சொல்கிறேன் நான். ஆனால் வந்து வேணான்னு சொன்னாவே நம்ம என்ன சொல்ல, லைக் பண்ண மாட்டேன்றாங்க, டிஸ்லைக் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க விருப்பம் வந்து டிஸ்லைக் பண்ணால் பண்ணுங்கள், எனக்கு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் மறந்துட்டாங்க லைக் பண்ணுறதுக்கு, அதனால சொல்கிறேன், வேறு எதுவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம பேங்க் நிஃப்டி சீரீஸ் வந்து பார்ட் 5வது வீடியோ. இது ஆல்ரெடி பேசிக் விஷயம்லாம் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோலாம் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். அதாவது ஃபவுண்டேஷன், நம்ம புதுசாக வரவங்களுக்காக வந்து என்னென்ன ஆப்ஷன் சீரிஸ், பேங்க் நிஃப்டி சீரீஸில் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இதை வந்து நம்ம சும்மா அட்வைஸ்லாம் பண்ணியிருந்தால் வந்து ஒரு சில போர் அடிச்சு, சும்மா எதை பார்த்தாலும் அதே நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடுங்கன்னு சொல்கிறாங்க, டார்கெட்லாம் ஹோல்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லுது, டிசிப்ளினாக இருங்கன்றாங்க, அப்படி இப்படின்றாங்க, பேஷன்ஸ் இருக்கணுன்றாங்க. அதை இது மாதிரிலாம் சொன்னால் ஒரு சிலருக்கு பிடிக்கிறதுல. ஏன்னா வந்து அந்த வீடியோவில் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து பாயிண்ட்டுக்கு போயிட்டு போகிறோம். என்ன இதில் பாயிண்ட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா, சார் பேங்க் நிஃப்டியில் ஜென்ரலாக எல்லோரும் என்ன எதிர்பார்க்குறதுனா, பேங்க் நிஃப்டியில் ஆப்ஷன் பையிங். ஓகேங்களா. பேங்க் நிஃப்டியில் ஆப்ஷன் பையிங் தான் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன் ஆப்ஷன் பையிங்னா, சார் என்கிட்ட வந்து காசு இல்லை, பணம் கம்மியாக இருக்குது, அதனால் வந்து பேங்க் நிஃப்டியில் ஆப்ஷன் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பேங்க் நிஃப்டியில் நீங்கள் ஆப்ஷனில் பையிங் சைட் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து என்ன, எத்தனை சதவீதம் ஆல்ரெடி கேட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும். எஸ், வெறும் 30% தான் உங்களுக்கான வாய்ப்புகள். ஸோ உங்களுக்கான வாய்ப்பு வர வரையும் நீங்கள் காத்துக்கிட்டு தான் இருக்கணும், வேறு வழியே கிடையாது. உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படாது, உங்களுக்கு நீங்கள் சம்பாதிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக வந்து இன்ஸ்டண்ட்டாக கொடுக்க மாட்டாங்க. ரொம்பவும் பொறுமையாக இருந்தால் தான் உங்களுக்கு வாய்ப்புகள் 30% சான்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ஆப்ஷன் பையர்ஸ் பற்றி தான் திரும்ப பார்க்க போகிறோம் இன்றைக்கி. சார் இந்த லாங் ஸ்ட்ராடல் அப்படின்றாங்களே, அப்படின்னா என்ன? லாங் ஸ்ட்ராடல் அப்படின்றாங்களே என்ன அப்படின்னா, சார் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுத்தையும் வாங்கிட்டால் வந்து லாங் ஸ்ட்ராடல் தானே அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதை பற்றி பேசுகிறேன் வாங்க. இப்போது பேங்க் நிஃப்டி வந்து 39,000 வந்து இப்போ வந்து மார்க்கெட் ரேட் ஓடிட்டுருக்கு. ஓகேங்களா. மார்க்கெட் ரேட்டு இப்போது 39,000 ஓடிட்டுருக்கு. சரி, நீங்கள் அட் த மணி ஏடிஎம் அட் த மணியை சேம் ப்ரைஸ், அதாவது சிஇ 39,000 சிஇ, அந்த ப்ரீமியம் தொகை ஒரு 100 ரூபா இருக்குது வச்சுக்கோங்களேன். ஒரு 10 ரூபா என்ன பண்ணியிருக்கோம். ஸோ 100 ரூபா இருக்குது வச்சுக்கோங்களேன். இதை புட்டு 39,100 பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா ரெண்டும் சேர்த்து நீங்கள் ஒரு 200 ருபீஸ்க்கு நீங்கள் வாங்கிட்டீங்க. ஓகேங்களா. இதை வந்து லாங் ஸ்ட்ராடல் அப்படின்வாங்க. லாங் ஸ்ட்ராடல், அதாவது ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் ஆப்ஷனில் வாங்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து லாங் ஸ்ட்ராடல். இது மாதிரி ரெண்டுத்தையும் வாங்கிட்டு ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னா, இதுக்கும் சான்ஸ் வந்து வெறும் 30% நீங்கள் மேலே போகிறதுக்கான அதாவது வாய்ப்புகள் இருக்குது, ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மிச்சம் வந்து இருக்கிற 70% வந்து லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. சார் அப்போ ஸ்ட்ராடல்லாம் பண்ணுறாங்களே, பண்ணி ப்ராஃபிட்லாம் பண்ணுறாங்களே, எப்படி அவங்களாம் பண்ணுறாங்க அப்படின்னா, எஸ், எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சம்பவம், ஈவெண்ட், அதாவது மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஒரு ஏதாச்சும் நியூஸ் வருது, ஒரு RBI பாலிசி வருது, ஒரு பெரிய இஷ்யூ நடக்க போகுது, அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஏதோ நல்ல விஷயமோ ஏதோ நல்லது இல்லாதது எதாவது நடக்க போகுது அப்படின்னா, அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு க்ரியேட் பண்ணிக்குவாங்க.
ஓகேங்களா. இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிட்டா என்ன ஆகும்னா மார்க்கெட் ஒரு ஒன் டைரெக்ஷனில் மேலே போகுது. அதாவது இப்போ இருக்க 39,000 இது 39,000 ஒரு 1000 பாயிண்ட் அப்படியே ஒரு ஷார்ட்டாக அப்படி அடிக்க போகுது, ஒரு 40,000 41,000க்கு போக போகுது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பண்ணிக்கலாம். இல்லை எப்படி ஒன்றும் ஆகலாம் இல்லையா. 36,000 போக போகுது, ஃபாஸ்ட்டாக கீழே போகுது, ஃபாஸ்ட்டாக மேலே போகுது, அந்த டைமில் மட்டும் இந்த மாதிரி ஒரு லாங் ஸ்டாடில் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி டபுள் கூட ஆகலாம், ட்ரிபிள் ஆகலாம். இந்த 2 சேர்த்து 200 சொன்னேன் இல்லைங்களா, அது 400 ஆகலாம், 500 ஆகலாம், அது சொல்ல முடியாது. ஆனால் வாய்ப்புகள் வந்து வெறும் 30% தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்தது பாருங்கள். இந்த மாதிரி லாங் ஸ்டாடுன்னு சொல்கிறீங்க. இது லாங் ஸ்டாட் எப்பப்பெல்லாம் க்ரியேட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இப்போது உங்களுக்கு நான் என்னுடைய இதுக்கு முன்னாடி வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த ஜென்ரல் வீடியோவில் தான் அந்த ஆப்ஷன் ப்ரீமியம்லாம் கொஞ்சம் ஷேராக இருங்க, பட்ஜெட் டே பற்றி பேசியிருந்தேன். ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், அதாவது அட் த மணி வந்து 300 ரூபா இருக்கும். எது அந்த நம்ம ப்ரைஸ் பேங்க் நிஃப்டியில் பார்த்து சொல்லும். நம்ம பட்ஜெட் அந்த ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னா, இது வந்து 700 இருந்தது, இது 800. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ போய் பாருங்கள் ஒரு டைம், உங்களுக்கு அதை பற்றியும் போட்டிருக்கேன். ஆப்ஜெக்ட் டேயில் என்னென்ன பண்ணணும் அப்படின்ற வீடியோவை இந்த ப்ரீமியம் தொகை கூட உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா. ஸோ இந்த ப்ரீமியம் என்னென்னா ஆல்மோஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த ரைஸ் ஆகிடும் உங்களுக்கு. அதாவது ஆல்ரெடி வாங்கிடுவாங்க. இதே மாதிரி இந்த சொன்னேன் இல்லைங்களா, லாங் ஸ்டெட்டுன்னு சொல்லிவிட்டு இந்த 250 700 பண்ணிவிடுவாங்க, 300 800. அதாவது வாங்குறவங்க ஆர்வம் அதிகமாக இருக்கு இல்லைங்களா, ஸோ வாங்கிடுவாங்க. மார்க்கெட் வந்து ஒரு எங்கேயுமே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு 2 வாரம் 1 வாரம் அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இங்கேருந்து வந்து அந்த லாங் ஸ்டாடெல்லாம் பண்ணுறவங்க பண்ணிவிடுவாங்க. மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்க போகுது, இதுக்கு மேலே போகுது, இதுக்கு கீழே போகுது, என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து விலை ஏற்றி விட்ருவாங்க. விலை ஏற்றி விட்டுருந்தா என்ன ஆகும், ரெண்டும் சேர்த்து ஒரு 2 மடங்கு, இங்கே ஆல்மோஸ்ட் இங்கே வந்து 2 மடங்கு 3 மடங்கு ஆகிடுச்சு ரேட்டு. இதுக்கப்புறம் இதை வாங்கி நீங்கள் லாங் ஸ்டாடில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ போக போகுது ப்ரைஸ், அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் ரெண்டுமே 0 ஆகிடுச்சு, ரெண்டும் 0 ஆகிடுச்சு. ஓகேங்களா. இப்போது அந்த வீடியோ சொல்ல பாருங்கள், ஆப்ஷன் சேலர்ஸ் தான் வந்து ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் சொல்கிற இல்லைங்களா, இந்த சி 100 ரூபா பி 100 ரூபா நீங்கள் வாங்குறீங்க இல்லைங்களா, உங்களுக்கு யார் கொடுக்குறது, ஆப்ஷன் சேலர்ஸ். உங்களுக்கு கொடுக்குறது ஆப்ஷன் சேலர்ஸ். அதுவும் 1.5 லட்ச ரூபா வந்து கட்டிட்டு ப்ரீமியம் கட்டிட்டு உங்களுக்கு 100 ரூபா சேல் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் வெறும் இந்த ப்ரீமியம் தொகை மட்டும் செலுத்திட்டு தான் வாங்குறீங்க, ஆனால் வந்து இந்த 1.5 லட்ச ரூபாய் செலுத்துகிறாங்க. இந்த 100 காயின் உங்களுக்கு விற்கிறதுக்கு இவ்வளோ பணம் செலுத்துகிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து என்னென்னா வெறும் இந்த பேங்க் நிஃப்டி 25 into 100 போட்டிங்கன்னா எவ்வளோ, 2,500 ரூபா கொடுத்தா போதும் நீங்கள். ஆனால் வந்து அவங்க 1.5 லட்ச ரூபா கொடுத்து சேல் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஜென்ரலாக லாஜிக்காக திங்க் பண்ணி பாருங்கள், ஏன் அவங்க வின் பண்ணுறாங்க அப்படின்னு. ஓகே, சப்போஸ் அவங்க லாஸ் ஆனால் கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில டைமில் அவங்களுக்கு நெகட்டிவாக போகுது, அந்த 30% லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க ஸ்டாப் லாஸை இமீடியட்டாக கட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. யார் கொஞ்சம் என்ன சொல்கிறது, நம்ம சேலர்ஸ், நம்மள ஒரு சில சேலர்ஸ் இருப்பாங்க இல்லையா. இப்போ இப்போ என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா இருக்குதுன்னா என்ன மாதிரி ஒரு 20 லட்சம் 30 லட்சம் சாதாரணமாக வச்சுருப்பாங்க அப்படின்னா அவங்க வந்து ஈஸியாக கட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஆனால் இதே கோடி கணக்கில் வச்சுட்டு இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதில் பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இது ரெண்டும் சேர்த்து ஒரு 1,500 மேலே போயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஒன்று வந்து 0 கிட்ட ஆகிடும், இன்னொன்று வந்து கொஞ்சம் மேலே காமிக்கும். அவங்க பெரிய லாஸ்லாம் ஒன்றும் இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் நினைப்பாங்க அவங்க பெரிய ரொம்ப லாஸ் ஆகிடும். அந்த நம்ம ஜென்ரலாக மார்க்கெட்டில் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆப்ஷன் பையிங் வந்து லிமிட்டட் லாஸ். என்னது, போனால் 100 ரூபா தான், வந்தால் 1000 ரூபா. இது மாதிரி மைண்ட் செட் பண்ணி 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 நம்ம ஆப்ஷன் பையர்ஸ் வந்து பிரைன் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க நிறைய பேர். போனால் 100 ரூபா, வந்தால் 1000 ரூபா. ஓகேங்களா. போனால் 100 ரூபா, போனால் 100 ரூபா, இதை சொல்லி 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 வந்து பிரைன் வாஷ் பண்ணி இந்த ஆப்ஷன் பையர்ஸ் வச்சுருப்பாங்க. போனால் 100 ரூபா, போனால் 2 ரூபா, போனால் 1 ரூபா. ஏன் 1 ரூபா சும்மா வந்துருச்சா? ஓகே, ஆப்ஷன் பையிங் அப்படின்றது வந்து ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க. மூமெண்டமில் தான் சம்பாதிக்க முடியும். எப்பவுமே சொல்கிறேன்னே, ஆப்ஷன் பையர்ஸ் வந்து மூமெண்ட் இருக்கணும். இப்போ லாங் ஸ்டாடில் கூட என்ன, நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட் வந்தால் மட்டும்தான் சம்பாதிக்க முடியுமே தவிர ஸ்லோவாக மூமெண்ட்டாக இருந்தால் சம்பாதிக்க முடியாது. இப்போ ஆப்ஷன் பிகினர்ஸ்க்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அது இதை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நான், ஆப்ஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஸோ இது லாங் ஸ்டாடில் நம்ம ஆப்ஷன் சீரீஸ்னால இந்த 5வது வீடியோன்றதால லாங் ஸ்டாடில் பற்றி தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் வந்து லாங் ஸ்ட்ராங்கிள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 1/1 தெரிஞ்சுக்கலாம். ஷார்ட் ஸ்டாடில்னால் என்ன, ஷார்ட் ஸ்ட்ராங்கிள்னால் என்ன அப்படின்றத ஒரு சீரீஸாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா போட்டு சும்மா குழப்பிக்காதீங்க. நீங்கள் ஒரு புக்கு எழுதி வைங்க. யாரும் புக் எடுத்து எழுதுகிற பழக்கமே கிடையாது. சும்மா அப்படியே ஏதோ வீடியோ பார்க்கலாம். ஓகே, கொஞ்ச நேரம் பார்த்தோமா, வீடியோ பிடிச்சோம், லைக் பண்ணுமா, சப்ஸ்கிரைப் பண்ணுமா, ஸ்கிப் பண்ணுமா, அடுத்த வீடியோ பார்த்தோமா, அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. உண்மையிலேயே நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்றனா நோட் புக்கை எழுதி வைங்க. கிட்டத்தட்ட நம்ம 1200 வீடியோ போட்டிருக்கேன். ஏன் அதில் 600 வீடியோ கூட உங்களுக்கு யூஸ் ஆகாது. ஓகே,
ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன் விஷயம் சொல்கிறேன்னா, ப்ரைம் டெலிகிராம் சேனல்லாம் அது ஈஸியாக உங்களுக்கு டிப்ஸ்லாம் கொடுத்துருவாங்க அப்படின்னாங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் வந்து டிப்ஸு கால்ஸ் எல்லாம் கிடையாது. அது கூட என்னுடைய பர்சனல் லைவ் மார்க்கெட்டில் பை வியூ, அதாவது மார்க்கெட் வந்து இங்கே மேலே போகும் இல்லை இங்கே கீழே வரும் அப்படின்ற என்னோடய வியூவை வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். அதுவும் ஃப்ரீயாகவே, காசு எதுவும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியதுன்னா இந்த வீடியோக்கு லிங்க் இருக்குது பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இந்த 4 லிங்க் இருக்குது பாருங்கள். இதில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்களா, இதுக்கும் சார்ஜஸ் இல்லை, இதுவும் ஃப்ரீ தான். நீங்கள் ஒரு பைசா செலவு இல்லாமல் நீங்கள் அதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ப்ரைம் டெலிகிராம் சேனலில். ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே இது என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட் இது, சாரி, ஓகே இது வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஒரு டாடா ஸ்டீல் வந்து எங்கே வந்து சேல் எடுக்கலாம், எங்கே வந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகும், ட்ரெண்ட் லைன் கட் பண்ணி இங்கே ட்ரா பண்ணி வச்சுருக்கு பாருங்கள். ஸோ இது மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஸோ எப்படி எந்த மாதிரி ரூட்டில் வந்திருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஓகேங்களா, சிம்பிள் தான். இதில் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் டிப்ஸு கால்ஸ் அப்படிலாம் எதுவும் கிடையாது. இது மாதிரி வந்து லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்லாம் இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி சீரீஸில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணலாம். நிறைய பேர் என்ன சார் இந்த சின்ன விஷயம் தான் சார் இது சொல்கிறதுக்கு பேங்க் நிஃப்டி சீரிஸ் அப்படின்வாங்க. இல்லை ஒரு சிலருக்கு வந்து இதுவே பெரிய விஷயமா இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தால் லைக் பண்ணுங்களேன், ஷேர் பண்ணுங்களேன். அடுத்தவங்களுக்கு புதுசாக வரவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.